வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில் புதிய நியமனங்கள் குறித்து என்னன்றதை பார்க்கலாம். ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டம் நடத்த இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லப்போல. ஸோ 2% அமைச்சு பணியில் யாருக்கு முன்னுரிமை கிடைக்கும், அந்த பதவி உயர்வு யாருக்கு கிடைக்கும், இறுதியாக தீர்ப்பு யாருக்கு வழங்க இருக்காங்க, இதை குறித்தும் நம்ம பார்க்கலாம். பிடி மற்றும் பிஆர்டியோடைய பணி நியமனம், ஸோ அதாவது வழக்குடைய இறுதியில் இருக்கும். பணி நியமனங்கள் எப்போ கொடுக்க போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைய விஷயம் பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2025 உண்டான தேர்வு நெருங்கி விட்டது. அக்டோபர் மாதத்தில் தேர்வு எல்லாமே நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. பிஜிடிஆர்பியுடைய சைக்காலஜியில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் வர இருக்குது. ஸோ அதனால் பிஜிடிஆர்பி படிக்கலைன்னா இப்போ படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 100 மார்க் எடுத்தாலே போதும், உங்களுக்கு பாஸ் அப்படின்ற ஒரு விகிதம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. பிஜிடிஆர்பியில் பாஸ் ஆக முடியும். ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியில் வேகன்சிஸ் எல்லாமே மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1996 இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்களை குறைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 82 மார்க் அப்படி தான் பாஸ் அப்படின்றது. டெட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப 75 எடுத்தாலே பாஸ் அப்படின்ற அறிவிப்பை கொண்டு வர போகிறாங்க. தற்காலிக பணியிடங்களுக்கு டெட் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்க போவதில்லை என அறிவிப்பு வச்சுருக்காங்க. நிரந்தர பணியிடங்களில் பணியமர்த்த கோரிக்கை, பள்ளிகளில் கொடுத்த விண்ணப்பங்களை திரும்ப பெறவும் முடிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலும் விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. திமுகவுடைய வாக்குறுதி எண் 177 நிறைவேற்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்போ தற்காலிக ஆசிரியர் பணிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தற்காலிக ஆசிரியருக்கு நாங்கள் டெட் தேர்ச்சி பெற்றவங்க விண்ணப்பிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிச்சிருந்தாலும் விண்ணப்பத்தை திரும்ப வாங்குவோம் அப்படின்ற முடிவுகளும் தற்சமயம் போட்டிருக்கிறதுனால ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தொடர்ந்து குழப்பங்களாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் நடத்த இருக்காங்க. ஸோ இப்போ டெட் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய சர்டிஃபிகேட் டெட் சர்டிஃபிகேட். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து இந்த ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட கூட்டமைப்புகள் 22/8/2025 அன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர், ஆசிரியர் மற்றும் அரசு பணியாளர் நலன் ஓய்வூதிய குழு பயனளிப்பு ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறை கோரி ஜாக்டோ ஜியோ கோரிக்கை சாசனம் அளித்தார். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர், ஆசிரியர் மற்றும் அரசு பணியாளர்களுக்கான கோரிக்கைகளுக்கான பன்னெடுங்காலமாக போராடி வருவது ஜாக்டோ ஜியோ அமைப்பு மட்டும்தான். இந்த அமைப்பு 160க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர், ஆசிரியர், அரசு பணியாளர் சங்கங்களை உள்ளடக்கிய பேரமைப்பு. 2003 சிறப்புமிக்க போராட்டம் நடத்தி பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்ட பெருமை ஜாக்டோ ஜியோவிற்கு உண்டு. 2017 ஊதிய மாற்றத்துக்காக போராட்டம் நடத்திய வரலாறு உண்டு. இப்படிப்பட்ட போராட்ட வரலாறு கொண்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பை பார்வை 3 அரசு கடிதத்தில் பென்ஷன் கமிட்டி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். ஸோ ஜாக்டோ ஜியோ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி 2021 309 பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதியில் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி விரைவில் செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க. பழைய ஓய்வூதியம் விரைவில் அறிவிக்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே அரசு பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்றும் எதிர்பார்த்த நிலையில் பார்வை 3 கண்டுள்ள நிதித்துறை கிடைத்ததின்படி மீண்டும் ஓய்வூதிய குழு அமைத்து அரசு ஊழியர், ஆசிரியர், அரசு பணியாளர் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நீண்ட கால கோரிக்கையான பழைய பயனளிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி நிம்மதியான வாழ்க்கையை உத்தரவாதப்படும் வகையில் பயனளிப்பு ஓய்வூதிய கோரிக்கை சாசனத்தை ஆய்வு செய்து பயனளிப்பு ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாங்க. ஸோ ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே தற்சமயம் இந்த மாதிரியான போராட்டங்களை வழியெடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி
2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை விரைவில் போட இருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்களோடைய பணி நிரந்தரத்துக்கு உண்டான பணி ஆணைகள் விரைவில் வர இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த மகிழ்ச்சி செய்திகள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. இதற்குண்டான அப்டேட்டை நம்ம சேனலில் விரைவில் தெரிவிக்கப்படுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.